வணக்கம். இகரம் தமிழ் வகுப்புல நம்ம இலக்கணம் அறிவும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல மீதி இருக்கிற இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் அதுதான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அதுல என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா ஆன்ட்டி, இது வந்து சில சொற்கள் இருக்கு இல்லையா? இந்த சொற்கள்ல ஏதாவது ஒரு எழுத்தை எடுத்துடணும். சரிங்களா? எழுத்தை எடுத்துட்டாக்க பொருள்படக்கூடிய இன்னொரு வார்த்தை உருவாகும். அதை நீங்க எழுதி அனுப்பணும். சரிங்களா? இப்ப பாடல் அப்படின்னு இருக்குன்னா இதுல என்ன எடுத்துட்டாங்க? டேவ் எடுத்துட்டாங்க. டே எடுத்துட்டா என்ன வருது? பால். பால்ன்றது ஒரு பொருள், மில்க் இல்லையா? அப்ப இந்த வார்த்தைகள்ல ஏதாவது ஒரு எழுத்தை எடுக்கும் பொழுது பொருள்படக்கூடிய இன்னொரு வார்த்தை உருவாகும். அது என்ன வார்த்தைன்றத நீங்க எழுதி அனுப்பணும். சரிங்களா? இந்த லெஃப்ட் சைட்ல உள்ளதை எழுதிட்டு ஹைஃபன் போட்டு அந்த எழுத்தை எடுத்துட்டு வரக்கூடிய வார்த்தை என்னன்றத எழுதி அனுப்புங்க. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா fill in the blanks. இதுல வந்து கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். இது ஒரு கடிதம், லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப எல்லாம் போன் இருக்கு, உடனே எதுவா இருந்தாலும் போன்ல பேசிக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் போன் எல்லாம் கிடையாது. கடிதம், அதான் லெட்டர். இங்க இருந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு எழுதி அனுப்புவாங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா. சரிங்களா? இப்ப பாரதி அப்படின்றவங்க மஞ்சு அப்படின்றவங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. இந்த பாரதி எங்க இருக்காங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்காங்க. தஞ்சாவூர்ல இருந்து மஞ்சு அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. சரிங்களா? அதுல சில வார்த்தைகள் விடுபட்டு இருக்கு. அந்த வார்த்தைகள் வந்து என்னென்ன வார்த்தைகள் இந்த ஆப்ஷன்ல இருக்கிறது இதுல பொருத்தமா வரும்ன்றதை எழுதி கலர் பெனால அண்டர்லைன் பண்ணி அனுப்பணும். முழு பேராகிராஃப் தான் எழுதணும், முழு பத்தியும். சரிங்களா? இப்ப இதுல அர்த்தம் மட்டும் நான் ஆன்ட்டி சொல்லிடுறேன். போட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா காம்படிஷன். வாய்ப்பு அப்படின்னா என்னது? ஆப்பர்ச்சுனிட்டி. தளங்கள் அப்படின்னா ஃப்ளோர். சொல்லுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், அந்த மாதிரி. மாடி படி மாடி சொல்லுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, செகண்ட் ஃப்ளோர்ல, அதுதான் தளம் அப்படின்னு சொல்றாங்க, ஃப்ளோர். இணையனா என்னன்னாக்கா இன்டர்நெட். சரிங்களா? ஆன்லைன். அடுத்தது புத்தகங்கள், புக்ஸ். குடும்பத்தினர் என்னன்னா ஃபேமிலி. இப்ப நான் சொன்ன இதை வச்சு நீங்க வந்து எழுதி அனுப்புங்க. அடுத்தது இது பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து ஒரு சொல் வந்து அடுத்து அடுத்து, அதாவது ரெண்டு மூணு சொற்கள் சேர்த்து சேர்த்து ரொம்ப பக்கத்து பக்கத்துல எழுதியிருக்காங்க. ரெண்டு மூணு சொற்களை சேர்த்து எழுதியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த சொற்களை பிரிச்சு பொருள்பட எழுதணும். இங்க பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 சொற்கள் சேர்ந்து இருக்கு. என்னன்னா புத்தகம், கம்பளி, பளிங்கு, கும்பம். 4 சொற்கள் இதுல சேர்ந்து இருக்கு. நீங்க அந்த 4 சொற்களையும் இதுல எப்படி பிரிக்கணுமோ பார்த்து பிரிச்சு அனுப்பணும். நீங்க பாத்தீங்கன்னா புத்தகம் இது ஒரு சொல்லா, அடுத்தது கம்பளி அது ஒரு சொல்லா, அடுத்தது பளிங்கு அது ஒரு சொல்லா, கும்பம் அது ஒரு சொல். சரிங்களா? இப்ப வந்து அதே மாதிரிதான் இங்க பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து இதுல எத்தனை சொற்கள் இருக்குன்ட்டு ஆன்ட்டி சொல்ல மாட்டேன், நீங்களாவே கண்டுபிடிச்சு இதுல எத்தனை சொற்கள் இருக்கும் அப்படின்றத பார்த்து கவனமா இதே மாதிரி பிரிச்சு எழுதி அனுப்புங்க. சரிங்களா? அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே படிச்ச பாடம் தான். நம்ம வந்து காய்கறிகள் பழங்கள் பத்தி ஒரு பாடமே படிச்சோம் இல்லையா? அந்த பாடத்துல இருந்து தான் இந்த கேள்வி. உலக உணவு நாள் என்னைக்கு கொண்டாடப்படுது? சரிங்களா? பச்சை வண்ணத்தில் இருக்கும் உணவுப் பொருள் ஏதோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க இதை எழுதி அதுக்கு கீழே அந்த ஆன்சர், கரெக்டான ஆன்சரை எழுதி அனுப்பணும். இது ஆல்ரெடி இந்த பாடம் நம்ம படிச்சதுதான். சரிங்களா? அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா உணவு பொருள்ல வந்து கண்டுபிடிக்கணும். இங்க வந்து க்ளூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப வந்து முட்டையின் பெயரில் தொடங்கும் உணவுப் பொருள். முட்டையோட பெயர்ல எந்த உணவுப் பொருள் வந்து இருக்கும்? அதாவது காய்கறிகள் தான் இங்க மெயினா சொல்றாங்க. சரிங்களா? காய்கறிகள் பழங்கள் அதுதான் சொல்றாங்க. இங்க வந்து முட்டையில் தொடங்கும் காய்கறி பெயர் எதுன்றது இப்ப வந்து இங்க முக்காவாசி கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கிறது என்ன வரும்ன்றத யோசனை பண்ணி இந்த க்ளூவை வச்சு நீங்க இந்த எழுத்தை ஃபில்அப் பண்ணணும். சரிங்களா? இந்த கேள்வி எழுதிக்கோங்க. அடியில வந்து நீங்க அதுக்கான பதில எழுதுனா போதும் முழுசா. இது மாதிரி கட்டம்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஆன்சரை டைரக்டா எழுதி அண்டர்லைன் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? இந்த க்ளூவை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் ஆன்ட்டி கிளாரிஃபை பண்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இங்கேயும்
வந்து க்ளூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த க்ளூவை வச்சு என்ன ஆன்சர்னு நீங்க கண்டுபிடிக்கணும். க்ளூவை வச்சு நீங்க என்ன பண்ணணும்? ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். திரு என்று தொடங்கும் அறநூல். நம்ம அற நூல்கள் படிக்கிறோம் இல்லையா? அதாவது அந்த காலத்துல நமக்காக நம்ம நல்ல வழியில போகணும் நிறைய நூல்கள் எழுதிட்டு போயிருக்காங்க இல்லையா தமிழ்ல. அதெல்லாம் ஒரு நூல் திருள்ள ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது என்ன நூல்? திருக்குறள். அதே மாதிரிதான் நீங்க இந்த க்ளூ எல்லாம் யூஸ் பண்ணணும். மரத்திற்கு மரம் தாவும் விலங்கு. ஒவ்வொரு மரம் டு மரம் ஜம்ப் பண்ணுமா, அது எதுன்னு கேக்குறாங்க. அடுத்தது கடலில் பயணம் செய்ய உதவுவது. கடல்ல நம்ம டிராவல் பண்றதுக்கு எது ஹெல்ப் பண்ணும்? அடுத்தது மழையுடன் வேகமாக காற்று வீசும். சரிங்களா? மழையும் பெய்யும் காத்தும் வேகமா இருக்குமா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தது தோகை விரித்து ஆடும். எந்த பறவை தோகை விரித்து ஆடும் அப்படின்னு கேக்குறாங்க. பூட்டை திறக்கிறதுக்கு உதவக்கூடியது எது அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது தமிழ் மாதங்களுள் ஒன்று. அடுத்தது கூவும் பறவை. எந்த பறவை கூவும்? இதெல்லாம் படிச்சுட்டோம். நல்லா யோசனை பண்ணி எழுதுங்க. அடுத்தது பாம்பென்றால் டேஷும் நடுங்கும். இது ஒரு பழமொழி. சரிங்களா? நான் இன்டைரக்டா சொல்றேன். இப்ப ஒரு போர் வருது அப்படின்னா அதுல என்ன இருப்பாங்க? சோல்ஜர்ஸா அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அது தமிழ்ல வந்து வந்து ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. உங்களுக்கு முடிஞ்சா கண்டுபிடிங்க. இல்லைன்னா ஆன்ட்டி அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆன்சர் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ம். புரியுதுங்களா? இப்ப இந்த காலத்திலயும் நமக்கு ஆர்மி அதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? அதுதான் தமிழ்ல சொல்லுவாங்க. அது என்ன வார்த்தையா இருக்குன்றது இப்ப பாருங்க, தெரியலன்னா சொல்றேன். அடுத்தது காத்து படுதலுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அது எது? காற்று மாசு அடையறதுக்கு எது காரணம்? நல்லா யோசனை பண்ணுங்க. சரிங்களா? ரெண்டே எழுத்துதான் அது. அடுத்தது அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப இதெல்லாமே நீங்க ரொம்ப ஈஸியான அசைன்மெண்ட்ஸ் தான். ஒரு நாள்லயே நம்ம முடிச்சிடலாம். ஒரு நாள் ஆன்டி டைம் தரேன். சூப்பரா அழகா செஞ்சு அனுப்புங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ so மச்.